ங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஐ வில் பி வெரி காம். அண்ட் அது ஏன்னு எனக்கு தெரியல, மேபி உமன் ஆல்ரெடி அவங்க அதை செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பாங்க, மென்னுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது. நான் வந்து சும்மா அதுக்குன்னு ஒரு ஃபெமினிஸ்டாக ஒரு ஃபேக் Hey guys, hope all are doing great. Welcome to a brand new video of Freak with Fatty. இன்னைக்கு எபிசோடுக்கு பென்ஸ் லீட் இங்கிலீஷ்ல இருந்து பெனுஷா வந்திருக்காங்க. ஹூ ரன்ஸ் அ ஆன்லைன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கம்பெனி. ஒரு ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறது எவ்வளோ டிஃபிகல்ட்னு தெரியும். அதுவும் தூத்துக்குடியில் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ட்ரைனிங் இங்கிலீஷ் கம்பெனி ரன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ வெல்கம் பெனுஷா. வெல்கம், தேங்க்யூ. வாட் இன்ஸ்பயர்ட் யூ டு ஸ்டார்ட் அ ஆன்லைன் இங்கிலீஷ் ட்ரைனிங் கம்பெனி? ஏன் அதுவும் நம்ம ஊரில் அது ஒர்க் ஆகுமான்னு நீங்கள் நினச்சிங்களா? ஓகே, ஸோ நான் ஆரம்பிக்கும் பொழுது கோவிட், ஓகே, இந்த கோவிட் ஸ்டார்ட் பண்ணது. நான் அப்போ தான் வந்து காலேஜ் முடிச்சிருக்கேன். நான் வந்து டோஸ்ட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பிளாட்ஃபார்மில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஐ ரியலைஸ் நமக்கு லாங்குவேஜ் இருக்குது. அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் ஏறுறேன், பேசுகிறேன், நிறைய ஸ்பீச்சஸ் எல்லாம் கொடுக்குறேன். ஸோ அங்கே வந்து சந்துருனான்னு என்னோட மென்டர் அவங்க. ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ புஷ் மீ டு டூ இட் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும், நல்லா நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் தேர் ஃபுல்லி ஃபார் மீ, நல்லா கைட் பண்ணாங்க. அப்படி நான் சும்மா ரேண்டமாக ஸ்டார்ட் பண்ணதான். இது வந்து நான் வந்து ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, கனவுல கூட நினச்சது இல்லை இது வரைக்கும். அப்படி ஆரம்பித்தது தான் பென்ஸ் லீட் இங்கிலீஷ். ஸோ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பேட்ச் ஒரு 2-3 பேட்சஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்தாங்க எனக்கு. நான் அப்போது வந்து தூத்துக்குடி பேஸ்டு ஒரு பர்சனே கிடையாது, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே தூத்துக்குடி பேஸ்டே கிடையாது. ஆன்லைனில் ஆரம்பித்ததுனால எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் சுற்றி அண்ட் அப்ராடில் வேலை பார்க்குறவங்க எஸ்பெஷலி அவங்க தான் நிறைய என்னோடய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்படியே ஆரம்பித்தது தான் பென்ஸ் லீட் இங்கிலீஷ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது சின்னதாக ஒரு என்னோடய மொபைலில் ஒரு இந்த புக்ஸ்லாம் அடுக்கி வச்சு ஸ்டாண்டாக அப்படி ஆரம்பித்தது. மொபைல் டேட்டாவில் ஒரு வைஃபை கனெக்ஷன் கூட கிடையாது, அப்படி ஆரம்பித்தது தான். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. அண்ட் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமிஸ் பார்த்துருக்கேன் நம்ம ஊரில். ஆனால் இப்போ தான் எனக்கு தெரிய வருது இன்னுமே நிறைய நீட் இருக்குது ப்ராப்பரான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங்ஸ்க்கு. ஸோ தட் இஸ் வை ஐ ஸ்டார்டட். அண்ட் அதுதான் நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான காரணம். ஓகே, நைஸ். ஆக்சுவலி என் கெஸ்ட் எல்லாருமே கோவிடுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் நியூ ஐடியாஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஹியரிங் ஃபார் த செகண்ட் டைம். ப்ளீஸ் நம்ம டீச் பண்ணுறோம், ஆனால் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் ரீச் பண்ணணும்னு யூ ஆர் லைக் டூயிங் தட்? நான் காலேஜ் படிக்கும்பொழுது ஒரு ட்ராமாட்டிக்ஸ் அகாடமியில் பார்ட் டைம் ட்ரைனிங்காக ஜாயின் பண்ணேன். அப்போ வந்து கிட்ஸ் யூகேஜி எல்கேஜி அந்த மாதிரி அவங்களுக்கு ஸ்டோரி டெல்லிங், ட்ராமா அப்படிலாம் இது பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து ஓகே கிட்ஸு கூட நமக்கு நல்லா வருது. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாகவே கிட்ஸு தான். அப்போது வந்து கிட்ஸு ஸ்கூல்லேயே அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடச்சிருது, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம ஏஜில் இருக்கிறவங்க வந்து இப்போ அடல்ட்ஸாக இருக்கிறவங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் ஸ்கூலில் கிடைக்கல. ஸோ ஒர்க்கிங் அடல்ட்ஸ் தான் என்னுடைய மெயின் ஆடியன்ஸே. ஏன்னா இப்போது அவங்க மேபி தமிழ் மீடியமில் படிச்சிருந்துருக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்லேயே படிச்சிருந்தாலும் அந்த டைமில் என்ன மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்திருக்கும் நமக்கு தெரியாது இல்லையா. அதனால இப்போ அவங்க வந்து ஒர்க்குக்குன்னு அப்ராடாக எங்கே போனாலும் தே ஆர் ஸ்ட்ரகிளிங் அலாட். ஸோ எங்கே போனாலும் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் தான் என்னோட மெயின் டார்கெட். ஃபஸ்ட்டு இப்போ ஆஸ் அ உமனாக நான் பண்ணுறதுனால அது ஐ டோன்ட் நோ வை ஃபுல்லாகவே மென் தான் இருப்பாங்க என்னோடய பேட்சஸில். ஒரு 1 or 2 விமன் தான். இப்போ நான் ஒரு 1000 பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னா அதில் வந்து ஒரு 50 உமன் கூட இருக்க மாட்டாங்க, டு பி ஆனஸ்ட். அது ஏன்னு எனக்கு தெரில, மேபி உமன் ஆல்ரெடி அவங்க அதை செல்ஃப் லேர்ன் பண்ணிப்பாங்க, மென்னுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் இருந்தது. ஸோ அடல்ட்ஸ் தான் என்னோட மெயின் டார்கெட்டே. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு ஆரம்பிச்சது. ஏன்னா இப்போ வந்து ஹோம் மேக்கர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்குமே. பட் மோஸ்ட்லி தே ஆர் above the age of 16, to be honest. ஓகே, நைஸ் நைஸ் நைஸ். அண்ட் நம்ம சொல்கிறோம் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எக்ஸ்போஷர் கிடைச்சிருது. இஸ் ஆல் த பீப்புள் ஆர் லைக் கெட்டிங் தட் எக்ஸ்போஷர்? ஆல் த பீப்புள்னு சொல்ல மாட்டேன். அந்த எக்ஸ்போஷரே கிடச்சிருந்தாலும் ஆஃப்டர் ஸ்கூல் வந்து அது நிறைய பேர் விட்டுறாங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே இங்கிலீஷ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தான். அப்படி இருக்கும் பொழுது நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணலன்னு நமக்கு மறந்துடும். அப்படிதானே? இப்போ நம்மளே ஒரு 2 years நம்ம இங்கிலீஷ் வந்து எதுவுமே லிசன் பண்ணல, பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷில் கேட்கலன்னா என்ன ஆகும்? ஃபர்கெட் ஆப்வியஸ்லி. அதுதான் வந்து நம்மளோட மெயின் ப்ராப்ளமே. இப்போ ஸ்கூலில் வந்து நிறைய பேருக்கு அந்த எக்ஸ்போஷர் கிடைக்குது.
ஆனால் இப்போ உள்ள இதில் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே வந்து எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறது கிடையாது. அண்ட் முந்தி நாங்கள் படிக்கும்போதெல்லாம் இங்கிலீஷில் தான் கிளாஸ் எடுக்கணும்னு ஒரு ஹார்ட் ரூல் இருந்தது. இப்போ அந்த ரூலே கிடையாது. நீங்கள் தமிழ்லையும் டீச் பண்ணால் ஓகே, ஆனால் பிள்ளைகளுக்கு புரிஞ்சால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சில பேர் வந்து ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வெளியூர் போய் அந்த எக்ஸ்போஷரில் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயே இருக்கிறவங்க, ஊர்லேயே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் இல்லாதனால அவங்களுக்கு அந்த லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். சரி, இங்கிலீஷ் ஏன் நம்ம கற்றுக்கணும்? வை இட் இஸ் நீடட் ஃபார் அன் யங்ஸ்டர்? ஏன்னா இது எல்லாரும் கேட்குறது. நானுமே ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் அவங்களுக்கு நான் தமிழ்நாடு, நான் தமிழ் தான் பேசுவேன், இங்கிலீஷ்லாம் நான் எதுக்கு பேசணும் அப்படின்ற கொஸ்டின் வரும்போது நம்ம வந்து அந்த பிளேஸ்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். ஒய் இட் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்ற பிளேஸ்ல இருக்கோம். ஒய் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இங்கிலீஷ் இஸ் லைக் மோர் நீடட்? இப்போ என்ன ஒர்க்னாலும் எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு ஜாபுக்கு 9 to 5 ஜாப் போகிறதா இருந்தாலும் ஓகே, பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு அவுட் சைடு உங்கள் ஊர்லேருந்து நீங்கள் வெளியே போய் ஒருத்தவங்ககிட்ட பேசணுன்னாலே நமக்கு அந்த இங்கிலீஷ் தேவைப்படுது. இப்போ எல்லாருமே இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு 10 years முன்னாடி பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட போய் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்பியிருக்க மாட்டாங்க. எனக்கு எதுக்கு தேவை இங்கிலீஷ் அப்படின்னு. நம்ம பேரண்ட்ஸ்லாம் அப்படி தான், they did not know. ஆனால் இப்போது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும். அண்ட் ஒரு பேசிக்கான ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து ஒரு பேங்க் நீங்கள் போயிட்டு வரதுலேருந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தேவை தான். ஸோ நீங்கள் வந்து சூப்பர் ஃப்ளூவெண்ட்டாக பேசலைனாலும் ஒரு அடிப்படையான இங்கிலீஷ் வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் தேவை. ஒரு ஃபார்ம் ரீட் பண்ணி, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபில் பண்ணணுன்னாலும், ஸோ எங்கே போனாலும் நமக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப மாஸ்டராக ஆகலைனாலும் அட்லீஸ்ட் யூ ஷுட் நோ த பேசிக்ஸ் ஆஃப் இங்கிலீஷ். அதுதான் நான் சொல்கிறது. ஓகே, ஸோ டிஃப்ரென்சியேஷன் எப்படி யூ ஆர் மேக்கிங்? என்கேஜ்மெண்ட் அண்ட் இன்ட்ராக்டிவ்லாம் எப்படி யூ ஆர் பிளானிங்? இப்போ கோர்ஸ் எங்களோடது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைவ் கிளாஸ் தான். இப்போது வந்து மண்டே டு ஃப்ரைடே டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். 1 hour நான் வந்து டெய்லி ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன். ஸோ இது வந்து ஒரு வாட்ஸ்அப் கிளாஸோ ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ லைவாக வர்றாங்கனாலே நமக்கு வந்து நிறைய ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும். ஆனால் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சராக என்றைக்குமே இருந்ததே கிடையாது. ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்பொழுதே நான் என் கிட்ஸ்கிட்ட ஹார்ஷாக பேசினதில்லை. அண்ட் பேசிக்லி எனக்கு கோவம் பெருசாக வராது. ஐ எம் வெரி பேஷண்ட். ஸோ என்ன தான் அவங்க வந்து என்னைய ங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தாலும் ஐ வில் பி வெரி காம். அண்ட் ஒரு பாயிண்ட்ல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குலாம் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் செஷன் மாதிரி ஆயிடுச்சு என்னோட இங்கிலீஷ் கிளாஸ். ஸோ ஐ கிராக் ஜோக்ஸ். அவங்க வந்து ரொம்ப கேஷுவலாக இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி. நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதே இதுதான், நீங்கள் வர்றீங்க, டோன்ட் திங்க் தட் யூர் லேர்னிங் சம்திங் வெரி பிக். நம்ம வந்து இங்கிலீஷ் கற்றுக்குறோம் தான், ஃபன்னாக படிக்கலாம். இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம வந்து ராக்கெட் சயின்ஸ் ஒன்றும் கிடைக்கலாம், இது பண்ணல, கற்றுக்கலாம். ஸோ யூ கேன் லேர்ன் இட் வெரி ஈஸிலி. அதுதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது. அண்ட் மை சிலபஸ் பார்த்தீங்கன்னா மை டீச்சிங் டெக்னிக்ஸ் இஸ் வெரி சிம்பிள். நம்ம தமிழ் எப்படி படித்தோம், நம்ம சுற்றி எல்லாரும் பேசுகிறத நிறைய லிசன் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சேம் டெக்னிக்ஸ் தான் என்னோட இங்கிலீஷ்லையுமே. நம்ம தமிழ் எப்படி கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி தான் நம்ம இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அவங்க வந்து what happens is அவங்க அதை கற்றுக்குறாங்கங்கிறது அவங்களுக்கு தெரியவே செய்யாது. But they'll be learning. So learning happens in the back of the mind. அவங்க வந்து ரொம்ப அந்த ரூல்ஸை வந்து மனப்பாடம் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ நார்மலாக லிசனிங் ரீடிங் பண்ணுறதுனால அவங்கள அறியாமலே லேர்னிங் ஹேப்பன்ஸ். ஸோ ஒரு பாயிண்டில் அவங்க பேச ஆரம்பிக்கும்போது நம்ம எப்படி பேசுகிறோம், எப்படி நம்ம இதை பண்ணுறோங்கிறது அவங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கும். மேஜிக் ஒன்லி சம்திங் ஒரு அன்கான்ஷியஸாக லேர்னிங் நடந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கே. ஆனால் தெரியாது. பட் வருவாங்க, ஜாலியாக பேசுவாங்க, ஃபன்னாக இருக்கும் கிளாஸஸ். எல்லாருமே வாட் தே சே இஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் செஷன் தான் எனக்கு இங்கிலீஷ் கிளாஸ் வர்றது அப்படின்னு. ஸோ ஐ ரியலி லவ் டீச்சிங். ஒரு 2 கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐம் வெரி கண்டென்ட், ஐம் வெரி ஹாப்பி. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டூ வித் மை லைஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சு இதாண்டா எல்லாம். இவ்வளோ பேஷன்ஸ் எப்படி இந்த ஏஜ்ல? எனக்குலாம் ஐ எம் நாட் தட் பர்சன். ஓகே, நான் பொறுமையே எனக்கு கிடையாது. சொல்ல போனா ரீசெண்ட் டைம்ஸ்ல மேபி இருக்கலாம், ஆனா பொறுமைலாம் இல்லை. ஆனா யூ ஆர் லைக் பேஷன்ஸ் அப்படிங்கிறது. நான் கிட்ஸை ரொம்ப வருஷமாக ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணும்பொழுது ஐ வாஸ் 18. அப்போ இருந்தே நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு ட்ராமாட்டிக்ஸ் அகாடமியில் நான் வந்து பார்ட் டைம் ட்ரெயினராக ஜாயின் பண்ணேன். ஸோ 18லேருந்து நான் கிட்ஸ் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஒரு 21 ஐ திங்க் இல்லை 24 வரைக்குமே நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து நிறைய கிட்ஸை ஹேண்டில் பண்ணி பழக்கம். அப்போ வந்து வாட் ஐ அண்டர்ஸ்டுட் இஸ் கத்துறதுனால எதுவுமே நடக்கல. ஒர்க் அவுட் ஓகே. ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம வந்து எனக்கு வேணும் மேம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நம்ம அந்த ஒரு பாண்டிங் வந்துட்டோம்னா திங்ஸ் ஆர் ஈஸி ஃபார் மீ.
அப்போ வந்து ஐ ரியலைஸ்ட் ஓகே நம்ம வந்து கத்துறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது இல்ல, இதுவே அவங்கள வந்து புரிய வைக்கிறது வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய அப்படின்னு. அண்ட் மெயினா நான் பேஷண்ட் ஆனதுக்கு காரணம் டு பி ஆனஸ்ட், நான் கத்தி கோவப்பட்டுட்டேன்னா எனக்கு அந்த சுச்சுவேஷனை சரியாக்க தெரியாது. இப்போ நான் வந்து உங்ககிட்ட ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற அந்த கான்வர்சேஷன் எனக்கு பண்ண தெரியாது. அதனால நான் வந்து கோவமா ஆகுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கோவப்பட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக கோவப்படாமல் இருக்கிறது வந்து வாஸ் ஈஸி ஃபார் மீ. ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் அப்செட் வித் மீ, நான் வந்து அந்த இடத்துல பேசாமல் அமைதியாக இருந்துருவேன். தட் இஸ் ஹவ் நோ இட் ஒர்க்ஸ் இன் மை மேரேஜ் டூ. ஐ வெரி ரேர்லி ஷவுட் அட் அஸ்வின். ஸோ இட் ஒர்க்ஸ் ஆல்வேஸ். அதனால கோவம் இருக்கும் எனக்கு. ஆனால் ஒரு ஒரு ஏதாவது வேறு ஏதாவது நமக்கு பிடிச்ச விஷயம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அது எனக்கு மறந்து, பிகாஸ் பீப்புள் மேக் மிஸ்டேக்ஸ் இல்லையா, அதை நான் வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நானுமே ஒரு பாயிண்ட்ல எல்லாரும் நிறைய தப்பு பண்ணியிருப்போம். ஸோ ஐ அக்செப்ட் தட் அவங்களும் மக்கள் தான், அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவங்களும் பிள்ளைகள் தான், இங்கிலீஷ் தெரியலன்னு தானே கற்றுக்க வந்திருக்காங்க. அப்படின்னு நம்ம அவங்ககிட்ட கோவப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? அண்ட் we're all adults. We all know what is right and what is wrong. அதை மீறியும் ஒருத்தவங்க வந்து அதை தப்பாக பண்ணுறாங்கன்னா லைக் நம்ம கத்துறதுனால அதை மாற்ற முடியாது. ஓகே, இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச். ஆக்சுவலி நானும் அதே ஃபீல்ட்ல தான் இருக்கேன். வித் ஸ்டூடெண்ட்ஸ் ஐ அம் a cool person. Okay. When it comes to normal life, not cool. Something I'm learning it from you. கேக்குறதுக்கு நல்லா இருக்கு. I'll also implement in my life. You have to. Okay, what is the most unforgettable experience with your student? இந்த ஸ்டூடெண்ட்னால மறக்கவே முடியாது அப்படி? ஓகே, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் அந்த வாவ் ஃபீல் கொடுத்திருப்பாங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு. ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்னு எல்லாம் சொல்லவே முடியாது. there are so many students. என்னோட ஃபர்ஸ்ட் பேட்ச்ல நான் ஆரம்பிக்கும் பொழுது there was this there were lots of students. இப்போ அதுல ஒரு ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம்ல இருந்து படிச்சவங்க இங்கிலீஷ் பேசுறாங்க. his name is ராஜா. ரீசெண்டா நான் கூட ராஜா கூட ஒரு யூடியூப் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஓகே, இவங்க வந்து இப்போ என்ன பண்றாங்கன்னா he is giving public speaking training in English to students. நைஸ். Okay, so a person who raised from that level, இப்போ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல நம்ம பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு அப்படின்னா ஐ எம் ரியலி கிளாட். ஓகே, நான் ஏதோ ஒரு பார்ட்ல இருந்திருக்கேன். மேபி ஐம் நாட் கோயிங் டு சே ஐ எம் த ஃபுல் ரீசன் ஃபார் தட், பட் நானும் ஒரு பங்கு இருக்கேன் அதில். வந்து அவங்க அப்படி பேசுறதுக்கு நான் ஒரு காரணமாக இருக்கேன்னு தெரியும் போது ஐ எம் ரியலி ஹாப்பி. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் பேசினதுக்கு அப்புறம் they write me poems actually. they write me poems in English. அப்போ தமிழ்ல நம்ம கவிதை எழுதுவோமா? ஆப்வியஸ்லி இல்லை, நமக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. அப்போ வந்து கத்துட்டு இருக்க ஒரு பர்சன் நமக்கு வந்து ஒரு போயம்லாம் எழுதுறாங்கன்னா இட்ஸ் வெரி ஸ்வீட் இல்லை? ரீசென்ட்லி 2 days பேக் கூட இங்கிலீஷ்ல அவங்க யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து இங்கிலீஷ்ல வீடியோ போடும்போது என்னோட லவபிள் மென்டருக்காக தான் இந்த வீடியோ அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ இஸ் வீடியோ அவங்க பர்ஃபெக்டாக இங்கிலீஷ் பேசுறாங்கன்னு நான் சொல்லலை, எரர்ஸ் இருக்குதான். ஓகே, பட் ஸ்டில் அவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க, நம்மளும் ஓகே நம்ம அது ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற பொழுது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. அண்ட் எஸ்பெஷலி அப்ராடில் இருக்கிறவங்க இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சுற்றி எல்லாருமே வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது இங்கிலீஷும் தெரியலன்னா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதே போய் ஒரு ஜாமான் வாங்குறதே, வெளியே போய் வாங்குறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். So recently I have 2 students, 2 girls. One is from Sweden and one is from Finland. அவங்க வந்து இப்போ வந்து அந்த கேர்ள்ஸ் கூட நான் வந்து ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டேன். அந்த மாதிரி டெய்லி அவங்க கிளாஸ் வரலனாலும் வருவீங்களான்னு கேட்டு, பிகாஸ் அவங்க பேசிக்காக ஒரு பேசிக் சென்டென்ஸ் கூட தெரியாமல் வந்தாங்க வரும் பொழுது. ஆனால் இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு கிராமர் டாபிக் சொல்லும் பொழுது கூட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு க்ரோத்தை நம்மளால கொண்டு வர, இப்போ அவங்க ஜாயின் பண்ணும்பொழுது நம்ம பேச வச்சிட முடியுமான்னு எனக்கே டவுட் வரும் சில பேர். அப்படி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசும் பொழுது ஓகே ஃபைன், வாட் யூ டூயிங் இஸ் ரைட் பெனோ, நீ கரெக்டான ஒரு முடிவு தான் எடுத்திருக்க அப்படின்னு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. என்ன வெரி பிக்கஸ்ட் சேலஞ்ச் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி என்ன ஃபேஸ் பண்ணி? ஓகே, இப்போ நான் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் பார்க்குறேன் என்னோட ஏஜில். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பட்டாச்சு, நிறைய அடிப்பட்டாச்சு, நிறைய ஃபெயிலியர்ஸ் சந்திச்சாச்சு. என்ன ஃபெயிலியர்ஸ் சந்திச்சிருக்கீங்க, என்ன அடிபட்டிருக்கீங்க? யூ ஜஸ்ட் 25, 26 ரைட்? இன்னும் தான் இருக்குது, இன்னும் வாழ்க்கை இருக்குது. அதனால ஐ எம் நாட் தட் பர்சன் ஹூ சேஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஃபாத்தி, எல்லா கஷ்டமும் பட்டாச்சு, நிறைய ஏமாந்தாச்சு அப்படின்னு சொல்கிற பர்சன் நான் கிடையாது. ஓகே, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸஸ் தான். இன்றைக்கி வந்து பிஸ்னஸுங்கும்பொழுது மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், ஆனால் அடுத்த நாள் எனக்கு கிளாஸ் இருக்க மூடே இருக்காது.
ஓகே, அதனால இது வந்து கஷ்டம், இது வந்து சந்தோஷம், இது வந்து ஒரு சேலஞ்ச் அப்படின்னு நான் எதையுமே பெருசாக பார்த்ததில்ல. ஒரு பெரிய சக்ஸஸ் வந்தாலும் ஓகே, இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. அதே சமயத்தில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தாலும் இதுவும் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ ரீசெண்ட்லி ஒன் ஆஃப் மை ட்ரெயினர்ஸ் ஷீ குவிட் த ஜாப். ஸோ வென் ஷீ குவிட், எனக்கு வந்து அது ஐ ஃபவுண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அவங்களோட கேப்பை ஃபில் பண்ணுறது. ஸோ நான் வந்து அவங்களோட கிளாஸஸையும் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 10 o'clock வரைக்கும் கண்டினியூஸாக எனக்கு வந்து பிரேக்கே இல்லாமல் கிளாஸஸ் இருந்தது. ஸோ இப்போது ரீசெண்ட்லி ஒரு 1 month முன்னாடி தான் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்து நிறைய நான் சொல்லவே விரும்பல, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்னே நான் சொல்லவே விரும்பலை. ஓகே, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அ பிக் சீன் அவுட் ஆஃப் இட். அதுதான் நான் சொல்கிறது. இப்போ 1 month முன்னாடி நடந்த இந்த விஷயம் வாஸ் அ வெரி ஹார்ட் பிரேக்கிங் திங் ஃபார் மீ. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் கஷ்டப்பட்டேன். பட் தென் ஐம் டூயிங் இட் ரைட். ஸோ ஐம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். அந்த பர்சன் இல்லைனாலும் ஐ கேன். இப்போ அந்த பர்சன் போனதுனால எனக்கு நிறைய நியூ டோர்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போது ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த பர்சன் இருந்ததுனால ஒரு பெரிய பிளாக்காக தான் இருந்திருக்குமே தவிர என் பிஸ்னஸ்க்கு. இப்போ அவங்க போனதுனால தெர் ஆர் மெனி நியூ நியூ டோர்ஸ் தட் ஆர் ஓப்பன் ஃபார் மை பிஸ்னஸ் ரைட் நவ். ஸோ அதுவுமே ஐ எம் கிளாட் தட் இட் ஹேப்பன் ரைட் நவ். இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருந்திருப்போம். இப்போ we are like the place of giving salary. அது எப்படி இருக்கு? See, அது வந்து நம்ம it's a great thing. Okay, it's a great thing. But you should know that's also the most stressful thing. I know. Yes. இப்போ like month end வரும்பொழுதே நெக்ஸ்ட் மந்த் எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்கா இல்லையாங்கிறத நான் யோசிக்கிறத விட இந்த சேலரி கொடுக்குறதுக்கு நான் மணியை புரட்டிட்டா போதும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட். ஓகே ஐ ஹாவ் திஸ் மணி, என்னால் இதில் வந்து இவங்களோட சேலரி எல்லாம் கொடுத்துட முடியும் அப்படின்னு தெரிஞ்சாலே எனக்கு போதும். அதை தாண்டி எனக்கு மணி இருக்கா இல்லையான்னு என்னை யோசிக்கிறதே கிடையாது. ஸோ மெனி ஆஃப் தம் திங்க் இவளுக்கு என்ன பிஸ்னஸ், எப்போனாலும் கிளாஸ் எடுக்கலாம், வேண்டாம்னா கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஐ டூ ஹாவ் மை கம்ஃபர்ட். நமக்கு நம்மளுடைய ஓன் இதில் எல்லாமே பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் பேயிங் சம்படி யோர் ஹெல்பிங் சம்படி. ஸோ ஓகே, நம்ம ஒரு இடத்துல இருந்தோம், நம்ம ஒருத்தட்ட கை நீட்டி காசு வாங்குற நிலமையில இருந்தோம். இப்போ நம்மளால கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுது. அவங்க லைஃப்பில் தே ஆர் ஏபிள் டு பில்ட் தேர் ஃபேமிலிங்கும்போது ஐ எம் ஹெல்பிங் அ ஹோல் ஃபேமிலி. தட் இஸ் அ வெரி நைஸ் திங் டு திங்க் அபவுட். பட் அகேன் ஹோப்பிங் அப் தட் எவ்ரி மந்த் நம்ம அதை முடிச்சிடணும், பண்ணிடுவோமா மாட்டோமா, ஐயா இந்த மந்த் சேலரி கொடுத்து முடிச்சோடனே ஓகே நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கிற ஹாப்பினஸ் வந்து நெக்ஸ்ட் மந்த் அகேன் வருது. கொஞ்ச நாள்ல வந்துருமே 25 daysல அப்படிங்கிற ஒரு எல்லா பிசினஸ் பண்றவங்களுக்கும் இட் இஸ் தேர் ஃபார் மீ அண்ட் ஃபார் யூ, ஃபார் எவரிவன் அவுட் தேர். எக்ஸாக்ட்லி. லைக் பிஃபோர் மேரேஜ் itself you started the business இல்ல, அப்போ எப்படி இருந்தது மேனேஜ் பண்றது? ஓகே, நான் 2021ல ஸ்டார்ட் பண்ணது தான் பென்ஸ் லீட் இங்கிலீஷ். நான் சொன்ன மாதிரி சந்திரனானோட ஒரு மென்டார் இருந்தாங்க. அவங்க தான் ஸ்டார்டிங் 2 years எனக்கு ஃபுல் கைடன்ஸ். அவங்களுக்கு தான் ஹி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் ஹி saw the potential and he was a mindset coach. ஸோ அவரோட ஸ்டூடெண்ட்ஸை கொடுக்க ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 2 years. அப்போ வந்து அம்மா தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஷி வாஸ் மேனேஜிங் த ஹவுஸ் அண்ட் எவ்ரி திங். நான் அப்போ ஸ்கூல்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு ஈவினிங் மார்னிங் வந்து கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்பவும் இட் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ, ஏன்னா ஸ்கூலையும் மேனேஜ் பண்ணிவிட்டு கிளாஸஸும் எடுத்துகிட்டு அப்படின்னு. பட் ஐ ஹேட் சப்போர்ட், எங்கள் அம்மாவோட சப்போர்ட் இருந்தது. அண்ட் பெருசாக என்னால் நான் பண்ண முடியல, ஏன்னா ஸ்கூலும் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த 2 கிளாஸ் தாண்டி எனக்கு வந்து என்னோட பென்ஸ் லீட் இங்கிலீஷை பற்றி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை. அப்போது இந்த இன்ஸ்டாகிராமும் ஆரம்பிச்சுது. அப்போது ஐ ஹேட் டு ஷூட் வீடியோஸ். அப்போ எடிட் பண்ண கொடுக்கும் பொழுது அதை வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்போது எடிட்டிங்க்கும் டைம் கண்டுபிடிச்சி அப்போ வந்து என்னோட டே ஸ்டார்ட்ஸ் at 5:30 ஆரம்பிச்சு மார்னிங் கிளாஸ் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ஐ கம் பேக் at 4-5 o'clock. அப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஈவினிங் ஒரு 2 classes 3 classes முடிச்சு 10 o'clock அப்புறம் மறுபடியும் ஷூட் பண்ணி அண்ட் ஒரு டே முடிகிறதுக்கே 12 o'clock ஆயிடும். அப்போ வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ இந்த பிகினிங் ஸ்டேஜஸ். ஆனால் ஐ டிசைடட் இஃப் ஐம் மேரேஜ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே நம்ம வந்து பிஸ்னஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இட் வாஸ் நாட் நான் வந்து ஒரு மிஷின் மாதிரி வேலை பார்க்க விரும்பலை. நம்மளும் மனுஷன் தானே. ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. நான் தனியாக வந்து எல்லாமே பண்ணுற மாதிரி ஆகிட்டு. அண்ட் மை ஹஸ்பண்ட் அஸ்வின் வாஸ் த கிரேட்டஸ்ட் சப்போர்ட். நான் ஆரம்பிக்கும் பொழுது ஹீ யூஸ் டு புஷ் மீ வெரி வெல் அண்ட் ஐம் வெரி கிளாட் தட்
he also has that knowledge about business. He talks to me a lot. இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து இப்படி நார்மலாக பேசினாலே we talk about business only. மற்றபடி உட்காந்து ஒரு ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷனாக இருந்தாலே it is about business. ஸோ சும்மா லைக் நாட் அபவுட் பென்ஸ் லீட் இங்கிலீஷ், நார்மலாக வந்து பிஸ்னஸ் பற்றி நிறைய பேசுவோம். அப்படி பண்ணும்பொழுது I started getting lots of ideas and என்ன பண்ணாலும் லைக் he is there behind me now. இப்போ வந்து I feel எல்லாமே நான் இப்போ ஹவுஸ் ஹோல்டு I have to manage my household chores and also the business. ஆனால் ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் எனக்கு ஒரு டைம் ஓகே நம்ம பண்ணிடலாமான்னு ஒரு இது இருக்குது. மற்றபடி எல்லாமே எனக்கு பீப்புள் ஆர் தேர் ஃபார் மீ. ஆமாம், லைக் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது ஒரு என்னோட இந்த ஆஃபீஸ் டேபிள் செட் பண்ணுறது கூட லைக் அஸ்வின் வில் கம், துணி எடுத்து ஃபுல்லாக டேபிளை தொடச்சி எல்லாம் செட் பண்ணி கொடுக்குறது. இப்போ நான் ஒரு ஷூட் பண்ணணும்னு சொன்னாலும் லைட்ஸ் எல்லாம் உடனே எடுத்து வச்சு அந்த ரூமே செட் பண்ணி கொடுத்துறது. அதனால ஐ ஹாவ் சம்படி ஃபார் மீ. இப்போ வந்து என்னோட பிஸ்னஸ் என்ன ட்ரைனர்ஸ் இல்லைனாலும் நடக்கும், நான் அஸ்வின் இல்லாமல் நடக்காது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. லைக் யூ டோல்ட் மீ 18லே ஸ்டார்டட் டு லைக் வொர்க் சொன்னீங்க. why there was a push? பிகாஸ் மை ஃபாதர் பாஸ்ட் அவே. நான் 18னா நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்பொழுது December 6, 2015 எங்கள் அப்பா இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் என் அக்கா எங்கள் அம்மா மட்டும்தான். ஸோ ஃபினான்ஷியலி வி ஹேட் டு டூ சம்திங். அப்போ வந்து டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த ஆப்ஷன் இருந்தேன், ஹோம் டியூஷன்ஸ். ஸோ நான் என் அக்கா 2 பேருமே நிறைய ஹோம் டியூஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தோம். அண்ட் மை மதர் வாஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ 3 பேருமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் பை லக் என்னோட நெய்பர் ஒருத்தவங்க ஒரு ட்ராமாட்டிக்ஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஷீ கேம் அண்ட் அப்ரோச் மீ, உனக்கு லாங்குவேஜ் நல்லா இருக்குல்ல, நீ வந்து உனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு. அப்போது நான் வந்து 2016 ஏப்ரலில் வந்து ஹெலன் ஓக்ரேடின்னு ஒரு ட்ராமாட்டிக்ஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணுறேன். அங்கே போனதுக்கப்புறம் இட்ஸ் ட்ராமா இல்லையா, அப்போ நம்ம வாய்ஸ் மாடுலேஷன்ஸ் எல்லாமே பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே மைக்கு பிடிக்கும்போது தான் என் வாய்ஸ் வந்து மைக்கில் இவ்வளோ அழகாக இருக்குதா அப்படிங்கிறதே நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அங்கே வந்து எல்லோரும் சொல்ல ஆரம்பித்தாங்க, இங்கிலீஷ் நல்லா இருக்குது, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அது வரைக்கும் எனக்கே தெரியாது இங்கிலீஷ் எப்படி இருக்குன்னு. அங்கே வந்து நான் எல்லோரும் சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஓகே ஸோ வி ஆர் டூயிங், நமக்கு இது நல்லா வருது போல அப்படிங்கிறதே எனக்கு ஹெலன் ஓக்ரேடியில் தான் தெரியுது. ஸோ இப்போது பென்ஸ் லீட் இங்கிலீஷ் நடக்குதுன்னா அதுக்கு காரணம் வந்து ஹெலன் ஓக்ரேடி தான். ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அட் 18. அந்த ட்ராமாட்டிக்ஸ் அகாடமி தான் எல்லாத்துக்கும் பேஸ். அது மூலமாக தான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் தெரிய வந்துச்சு. அண்ட் தென் மை மென்டார், அதுக்கப்புறம் தான் பென்ஸ் லீட் இங்கிலீஷ் எல்லாமே. நைஸ் நைஸ். சின்ஸ் யூ ஆர் ஃப்ரம் அ சிங்கிள் பேரண்டிங் ஃபேமிலி, ஒரு சிங்கிள் பேரண்டிங்லேருந்து வரும்போது மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் இருக்கும், இதெல்லாம் நான் உடச்சி வெளியே வந்துடுவேன், அல் பி இன் பெட்டர் பிளேஸ்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்க. வாட் வாஸ் தட் இன்சிடென்ட்? ஓகே, வென் மை ஃபாதர் டைட் வி வர் அலோன். சப்போர்ட்டுக்குன்னு யாருமே கிடையாது. அப்போது வந்து no, I don't want to talk about relatives and money and all, but still nobody was there to support. Okay, இப்போ வந்து நான் பரவாயில்லையே, இவ 2 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சுட்டா, இப்போ now they are talking very nicely. But I wouldn't measure என்னோட சக்ஸஸ் வந்து அவங்க பேசுறதோட நான் மெஷர் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. பிகாஸ் அவங்க பேசுறதுக்காக நான் அந்த சக்ஸஸும் பண்ணலை. Okay, even now I don't even want them in my life and மாதிரி தான். Okay, but I wanted to keep my mother happy. Okay, so she was in that place. இப்போ அவங்க கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணாங்க அப்பா இருந்ததுக்கப்புறம். பட் அதுக்கப்புறம் she was at home only. ஸோ நானும் அக்காவும் காலேஜ் போயிட்டு we were working and also so she was at home and she looked after us. அப்போ வந்து ஓகே நம்ம அம்மா வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு my sister and I took the household. அப்படி இருக்கும்போது இட் வாஸ் இட் வாஸ் சேலஞ்சிங், பட் we felt proud. Okay, we are able to do this at such a young age without anyone's help. We are like standing அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயம். We learned lots of things, struggles and everything. Yeah, exactly. ஆனால் இப்போ வந்து அதை பற்றி பேசியே ரொம்ப நாள் ஆச்சு, டு பி ஆனஸ்ட். ஏன்னா we have passed, நம்ம அதை தாண்டி வந்துட்டோம். அது நமக்கு அந்த சொல்லிக் கொடுக்க வேண்டிய லெசனை சொல்லி கொடுத்துருச்சு அண்ட் நம்ம அதை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ that phase of life is over. இப்போ வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, பட் the struggles are different type of struggles அந்த மாதிரி. ஓகே, ஆஸ் அ விமனா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுல வந்துட்டு என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன்? டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது நம்ம பேசிக்காக இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பொண்ணு ஒரு ரீல் போட்டாலே ஷேர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நிறைய வந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு எஜுகேஷன் கான்டென்ட்டை புஷ் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஒரு பொண்ணாக வாட் ஐ வாண்டட் இஸ், ஒரு பொண்ணாக என்னைய பார்க்கக்கூடாது. ஒரு கேர்ள் பண்ணுறா, ஒரு ஜீன் அண்ட் டாப் போட்டிருக்கா, அவளோட ரீலை பார்க்கலாமே, ஷேர் பண்ணலாமேங்கிறதுக்காக இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி ஃபார் மை எஜுகேஷனல் கான்டென்ட்.
அதான் பார்த்தேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து மென் தான், ஏன்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க தான். அப்படி இருக்கும்போது யூனோ ஐ ஹாவ் ஸ்டூடெண்ட்ஸ் who have hit on me. Okay. Yeah, because I started when I was 20 Too young. 22. Yeah, 22 and now I'm 26. So அந்த ஏஜ்ல இருக்கும்போது there were students who have come and asked me, can you marry me? Okay. அப்போ வந்து ஐ ஹட் டு பி வெரி மெச்சூர்டு. அவங்க இம்மெச்சூரா வந்து கேட்கும்போது நான் மெச்சூர்டா ஒரு பதில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. ஓகே, வெளியே என்ன ஆன்லைனுங்கிறதுனால எனக்கு ஒரு வெளியே போய் மக்களை சந்திச்சு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணணுங்கிற அவசியம் அதிகம் தான் நமக்கு. ஸோ வெளி மக்களை போய் சந்திக்கணுங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரல. ஆன்லைன்ல இந்த ஸ்ட்ரகிள்ஸை மட்டும் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருந்தது. பட் யூனோ ஐ டோல்ட் them if you want to study, yeah, exactly, if you want to study you can stay, otherwise please leave. I'm like feeling like that's da நம்ம kids like நம்மள kids கூட தான் மேனேஜ் பண்றோம், because I'm handling till 17 years old who is like doing their schools தான். இது கேக்கும்போது யா நமக்கு இருக்கிற பிரஷர்ல this is a new pressureன்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் in a young age அத டாக்கிள் பண்றதுக்கு வந்து ஒரு மெச்சூரிட்டி வேணும். You had that maturity because some people will fall ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அது நம்ம ஊர் சைடுல காண்டி இவ்ளோ பண்றாங்க சரி அந்த மாதிரி இல்ல. I was very clear. நான் என் லைஃப்ல எனக்கு என்ன வேணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். You know, nobody can push me and make me do things. Yes. No one can make me what they want to do. இத வந்து நம்ம வெளிய சொன்னோம்னா நம்ம திமிர் பிடிச்சவ இவ வந்து நீ ஓவரா படிக்க வச்சனால தான் ஆடுறா அப்பலாம் சொல்றீங்க. It's not like that. We know what we need. நான் வந்து சும்மா அதுக்குன்னு ஒரு ஃபெமினிஸ்டா ஒரு ஃபேக் ஃபெமினிஸ்டாவும் அப்படிலாம் இருந்திருக்கிறேன். I never called myself. I don't even know the real definition of feminist, to be honest. I am very clear with what I want. அவ்வளவுதான். That it's not feminism. இப்படி ஒரு மென்னுக்கு வந்து அவங்க என்ன வேணும்ங்கறத சூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கும். அதே மாதிரி women also deserve that rights. அதுதான். It's not feminism. நாங்க ரைட்ஸ் கேக்குறோம்.